Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு நந்தியாவட்டை பூ வந்து யூஸ் பண்ணி ஒரு ஜடவேணி கட்டிட்டு அதில் வந்து கலர் ஸ்ப்ரே நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூ வச்சு ஜடவேணி வந்து கட்ட போகிறோம். அந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம பூ கட்டுற த்ரெட், நார்மலான பூ கட்டுற த்ரெட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து பூ வந்து ஃபஸ்ட்டு கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பூ கட்ட த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு வந்து ஜடவேணி வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அதை விடையும் கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு மீதி இருக்க அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த நூல் அப்படியே அந்த நூல் பந்தில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த சென்டரில் தான் பூ வச்சு கட்ட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த பூ நூல்லையே அப்படியே இருக்கட்டும் அந்த த்ரெட்டு, நம்ம கட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பூ வச்சு கட்டலாம். கீழ்ப்பக்கம் ஒரு பூ வச்சுக்கோங்க, அதே மாதிரி மேல் பக்கம் ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இனிஷியலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நாட் போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே டர்ன் பண்ணி பேக் சைடு எடுத்துக்கோங்க. நம்மளோட சுண்டு விரலில் வந்து அது த்ரெட் அந்த மாதிரி சுற்றி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து grip கிடைக்கும். அந்த நூல் அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து பூ வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தலைப்பகுதி வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி, காம்பை வந்து நம்ம வந்து கை வச்சு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு மேல் பக்கம் த்ரெட்டை சுற்றிட்டு கீழேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பூ அப்படி தள்ளிட்டு அடுத்த பூ வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த பூவோட காம்பு வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேல் பக்கம் சுற்றிட்டு இப்போ வச்ச பூவுக்கும் அதுக்கு முன்னாடி வச்ச பூவுக்கும் சென்டரோடி த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம வந்து கட்ட போகிறோம். ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு வரும்போது ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அதுவும் பூ ரொம்பவே நெருக்கமாக அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இது வந்து நந்தியாவட்டை பூ. நந்தியாவட்டை பூங்கும்போது நமக்கு வந்து இந்த பூ வந்து விரியாது. நம்ம வந்து மொட்டிலேயே பறிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூ வந்து விரியவே செய்யாது. பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி அழகாக இருக்கும். இப்போ வந்து மோஸ்ட்லி மல்லிகைப்பூக்கு பதிலாக இந்த மாதிரி நந்தியாவட்டை பூ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து இந்த பூவை வந்து கட்டிட்டு இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச கலரில் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதே நம்ம வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர், அதாவது மல்லிகைப்பூ வந்து நம்ம கட்டிட்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பூ வந்து விரிஞ்சிரும். அதனால இப்போ வந்து நந்தியாவட்டை பூ தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜடவேணிக்கு நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே தான் நான் வந்து அடித்து காமிக்க போகிறேன். இதுக்கு மேலே இதில் நீங்கள் வந்து நிறைய கலர் ஸ்ப்ரே வந்து இப்போ வந்து கடையிலலாம் அவைலபிளாக இருக்குது, ஷாப்லலாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரே வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஜடவேணியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாம் வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிடலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கட்டும்போதே ரொம்பவே நெருக்கமாக அழகாக வரும். அதோட தலைப்பகுதி, அதாவது வந்து பூ வந்து தலைப்பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால ரொம்பவே நெருக்கமாக அழகாக இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி. மல்லிகைப்பூவை விட உங்களுக்கு இது வந்து கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட காம்பு வந்து, அதாவது பூவோட தண்டு வந்து நீளமாக இருக்கனால கட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி கட்டி நீங்கள் வந்து ஜடவேணியாக யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டிஷியன் ஒர்க்குக்கெல்லாம் போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு இப்போ அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னா முந்தின நாளே நீங்கள் வந்து வீட்டில் வந்து கட்டி ஸ்ப்ரேயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஓரளவு தூரத்துக்கு கட்டிட்டேன். நான் வந்து தேவைப்படுற அளவுலேருந்துக்கு நான் வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். கட்டி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். நம்ம வந்து எண்டில் வந்து த்ரெட் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட போகிறோம். கரெக்டாக நம்ம லாஸ்ட் எண்டில் எந்த பூ வச்சு கட்டியிருக்கோமோ அந்த பூக்கு மேலே தான் நம்ம வந்து நாட் போடணும்.
அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக நம்ம வந்து நந்தியாவட்டை பூ வந்து யூஸ் பண்ணி ஜடவேணி வந்து கட்டி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து இதில் தான் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு கீழ்ப்பக்கம் வந்து ஏதாவது பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பூவை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இனி நம்ம இதுக்கு மேலே ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்ப்ரே வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து அதை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஸ்ப்ரே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போதும் அந்த ஸ்ப்ரேயை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டார்க்காக கிடைக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். ஒரு பக்கம் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் எதுவுமே இல்லாமல் எல்லா இடமும் படுற மாதிரி கலர் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அடிக்கக்கூடாது. அடித்ததுக்கு மேலே ஒரு 2-3 டைம்ஸ் அடிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலர் வந்து டார்க்காக கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி நல்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் அப்ளை ஆனதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அடிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கலர் வந்து அப்படியே டார்க்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேக் சைடு வந்து மாற்றிக்கலாம். பேக் சைடு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணல. நம்ம வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வரணும் ஸ்ப்ரே. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது வந்து ட்ரை ஆகணும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கையில் எதுவுமே ஒட்டாது. ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம்னா பூவில் வந்து அந்த கலர் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆயிரும். அதனால் நமக்கு வந்து கலர் வந்து நம்ம கையில் வந்து வராது. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கோல்டன் கலர் அப்படியே அழகாகவே தெரியுது. நான் வந்து இந்த பூ இப்போ நம்ம வந்து தனியாக பார்க்கும்போது இது வந்து கோல்டன் கலர் அப்படியே இருக்கும். இதே வந்து நம்ம இன்னொரு கலர் பூ கூடால வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோல்டு கலர் அப்படி கரெக்டாக அழகாக தெரியும். பாருங்கள், நான் வந்து காமிக்கிறேன். என்ன பாருங்கள். இப்போ நான் வந்து வெளிப்பக்கம் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஸ்ப்ரே வாங்கி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஜடவேணியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.